ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி 3.2ல் 5வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5வது கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துக்கிறாங்க. ஒரு ஓவியர் தூரிகையை வாங்குவதற்காக ரூபாய் 80 ரூபாய் 200 வரை செலவு செய்ய முடியும். ஒரு தூரிகையின் விலை ரூபாய் 5. தூரிகைகள் 6 அடங்கிய மூடிய பெட்டிகளில் மட்டுமே கிடைக்கிறது எனில் அந்த ஓவியரால் எத்தனை பெட்டிகளை வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு தூரிகையோட விலை 5 ரூபான்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பெட்டியில் 6 தூரிகைகள் வருது. அப்போது 6 தூரிகைகள் விட எவ்வளோன்னு நம்ம ஆன்சர் அது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான சமன்பாடு எழுதணும். பாருங்கள், கொஷினில் இருக்கிறது எழுதுங்க. இது ஓவியர், இது எழுதுங்க. ஓவிய செலவு செய்ய இயன்ற தொகை ரூபாய் 80 ரூபாய் 200 வரை ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு தூரிகையோட விலை 5 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு தூரிகையின் விலை ரூபாய் 5. அப்போது ஒரு தூரிகையில் இருந்த பெட்டி எவ்வளோ வரும்னா 6 தூரிகைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பெட்டி தூரிகையின் விலை ரூபாய் 5. ஒன்றுத்தோட 5 ரூபாய், அதில் 6 வருதுன்னா 6ஓட பெருகிடு. அப்போது 6 5 எவ்வளோ 30. அப்போது 30 ரூபான்னு வரும். அப்போது தேர்ஃபோர் எக்ஸ் பெட்டி தூரிகையின் விலை பார்த்திங்கன்னா எக்ஸுனா 30x, ரூபாய் 30xன்னு வரும். அப்போது இதுக்கு சமன்பாடு பார்த்திங்கன்னா தேர்ஃபோர் தேவையான சமன்பாடு இங்கே பார்த்தீங்களே, இது 80 200 வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 80 கூட சேர்த்து தான் எளிருந்து வரேன்னு சொல்லி, அப்போது சேர்த்து தான் வரும். அப்போது லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோ 30x லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு 200. அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமன்பாடு வரும் ஆகும். அப்போ பாருங்கள், இங்கே எக்ஸு மட்டும்தான் இருக்கணும். அதனால் இங்கே 30 இருக்கிறதுனால 30ஆல் நம்ம இந்த சமன்பாட்டை வகுத்திடலாம். அப்போ பாருங்கள், சமன்பாட்டை 30ஆல் வகுக்க. அப்போது 30ஆல் வகுத்திங்கன்னா பாருங்கள் 80/30 லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு 30x/30 லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு 200/30. அப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் இது ஒரு 30க்கு ஒரு 30 கேன்சல் ஆகிடும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 0க்கு ஒரு 0, இங்கே ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். அப்போ மீதி என்ன வருது 8/3 லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு 20/3ன்னு வருது. அப்போது இது 8/3 நம்ம எப்படி எழுதலாம்னா தகாப்பின்ன, இது பாருங்கள் தகாப்பின்னத்தில் இருக்குது. கலப்பு பின்னமாக மாற்றணுன்னா பாருங்கள், 8ஐ நீங்கள் 3ஆல் வகுத்திங்கன்னா 2 6ன்னு வரும், மீதி 2ன்னு வருதுங்களா. அப்போது இது பின்னமாக எழுதணுன்னா முழு எண் என்ன வருது 2, மீதி என்ன வருது 2 பை வகுக்கிற எண் என்னது 3. அப்போது 2/3ன்னு வரும் இதுக்கு. அதுக்கப்புறம் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதே மாதிரி தான் இதுக்கும் பாருங்கள், 20 நீங்கள் 3ஆல் வகுக்கிறீங்க. அப்போது 6 18ன்னு வரும். அப்போது இது 2 மீதி வரும். அப்போது இது பார்த்திங்கன்னா ஈவு என்னது 6 மீதி எவ்வளோ வருது 2, வகுக்கிற எண் எவ்வளோ 3.
அப்போ இது இந்த மாதிரி பின்னமாக எழுதிருப்போம். அப்போ இதில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்கள், தூரிகை பெட்டிகளை முழுவதுமாகவே வாங்க வேண்டும். எனவே அந்த ஓவியர் 3 ≤ இது பாருங்கள், இது முழு எண்ணா 3ல் 2 பங்கு. அப்போது 3லனா 1 தான் பாதியாகும். 3ல் 2 பங்குனா இது அதிகம். அப்போது 2.5க்கு மேலே இது. அப்போ 2.5க்கு மேலேனா முழு எண் பண்ணிங்கன்னா இது 3ன்னு வரும். அதனால 3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 3x ≤ அதே மாதிரி பாருங்கள், இது முழு எண் பார்த்திங்கன்னா இது 6 பெட்டிகள் தூரிகை வாங்க இயலும். அதாவது இது எக்ஸ் பார்த்திங்கன்னா 3, 4, 5 மற்றும் 6 தூரிகை பெட்டிகளை வாங்க இயலும். பெட்டிகள் வாங்க இயலும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் போடணும். அல்லது கிடையாது, இது இங்கே அல்லதுன்னு வரும். இது அல்லது இந்த மாதிரி ஆன்சர் நீங்கள் எழுதலாம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 5ஆவதுக்கு ஆன்சர்.